வணக்கம் யோயோ டிவி சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மசால் வடைன்னு சொல்லக்கூடிய அந்த பருப்பு வடை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட இது மாதிரி இந்த டிப்ஸோடு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக உதிராமல் வடை போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா கடலைப்பருப்பு இல்லையா, கடலைப்பருப்பு வந்து நான் 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப் வந்து நம்ம ஒரு பவுலில் அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு 1/2 hour வந்து ஊற வைக்கலாம். பருப்பு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 7 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 5, காய்ந்த மிளகாய் வந்து நான் 3 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் காய்ந்த மிளகாய் எவ்வளோ வேணுமாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இதில் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா பருப்பு ஆட் பண்ணலாம். இந்த பருப்பு இருக்குல்லையே, ஊற வச்ச கடலை பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பத்தலை அப்படின்னா திருப்பி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரேஷியோவில் பாருங்கள், கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரன்னு இருந்தா அப்படின்னா நல்லா வடை வந்து மொறுன்னு வரும். இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மொறுப்பு கிடைக்கும். இப்போ இதை வேற ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ பருப்பு வந்து எல்லா பருப்பையும் 2 கப் பருப்பையும் அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு வந்து நான் 5 ஆனியன் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நீங்கள் வடை செய்கிற டைமில் வடை வந்து போட ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா வடைக்கு வந்து ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி போயிடும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெசரிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது போல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. இது போல் அது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு போடுறதுக்கு வந்து டக்குன்னு ஈஸியாக இருக்கும். ஆயில் காஞ்சிருச்சு, போட ஆரம்பிக்கலாம். இது போல் உருண்டை எடுத்து இது மாதிரி லைட்டாக கையிலேயே அமுத்தி இது மாதிரி ஆயிலில் போட்டுடலாம். எதுவுமே பிரியாது. இந்த ரேஷியோவில் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா நம்மளோட வடை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கலர் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் அரிச்சு எடுத்துடலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட எல்லா வடையும் போட்டு எடுத்தாச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் இன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.